அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கம்பனம் கண்ணதாசனம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே இன்னொரு புதிய செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம். ராமபிரான் காட்டுக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றார். உங்களுக்கே தெரியும், கைகையுடைய 2 வழக்கின் காரணமாக இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. இப்போ ராமபிரான் லட்சுமணனை பார்த்து, நீயும் சீதா பிராட்டியும் தாய் தந்தைக்கு துணையாக இருங்கள், நான் மட்டும் காட்டுக்கு சென்று வருகின்றேன் என்று ராமபிரான் லட்சுமணனிடத்திலே சொல்கின்றார். அப்போ லட்சுமணனுக்கு கோபம் வந்து விடுகிறது. அந்த இடத்தில் லட்சுமணன் ராமபிரானுக்கு சொல்வதை போல கம்பர் ஒரு அழகான பாடலை அந்த இடத்தில் வளைக்கின்றார். நகர் நீங்கும் படலத்தில் ஒரு அழகான பாடல் அது. நீர் உள எனின் உள மீனும் நீளமும், பார் உள எனின் உள யாவும் பார்ப்பரின், நார் உள தனு உளாய் நானும் சீதையும் ஆர் உள எனின் உளம் அருள்வாய் என்றான். இது ஒரு அழகான பாடல். அதாவது நீர் உள எனின் உள மீனும் நீளமும், நீர் உள்ள இடத்தில்தான், அந்த குளத்தில் தான் என்ன இருக்கும், மீனும் இருக்கும், பூக்கள் இருக்கும். நீ இருக்கின்ற இடத்தில் தான் நாங்களும் இருக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு அந்த பாடல் சொல்ல வருகிற கருத்து. இந்த பூமி இருந்தால்தான் எல்லாமே இருக்கும், அது போலதான் நாங்களும் அப்படின்ட்டு. எனவே அதை ஏற்றுக்கொண்டு ராமபிரானோட லட்சுமணனும் சீதையும் செல்கின்றார்கள் என்பது அந்த கதையினுடைய கருத்து. சரி, இதே இடத்துல கவிஞர் கண்ணதாசன் ரொம்ப அழகாக இந்த சிச்சுவேஷன், இந்த இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு அழகான பாடலை ஒலித்திருப்பார். எங்க ஊர் ராஜா அப்படின்னு ஒரு திரைப்படம், சிவாஜி கணேசன் நடித்திருப்பார். MS விஸ்வநாதன் அவர்கள் இசையில் ஒரு அழகான பாடல் வரும். என்னன்னா, யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பெண்ணே வாங்கடா வாங்க, குளத்திலே தண்ணி இல்லை மீனும் இல்லை கொக்கும் இல்லை, பெட்டியிலே பணம் இல்லை பெத்த பிள்ளை சொந்தம் இல்லை என்பதுதான் அந்த அழகான பாடல். அந்த இடத்துல வரி எங்கன்னா, குளத்துல தண்ணியும் இல்லை கொக்கும் இல்லை மீனும் இல்லை. குளத்துல தண்ணி போது என்ன ஒரு மீன் இருக்குமா, இருக்காது. கொக்கு இருக்குமா, இருக்காது. அப்ப வற்றி போகிற போது எல்லாம் விட்டு போகிறது அப்படின்றது கவிஞர் கண்ணதாசன் பயன்படுத்தி இருப்பார். அப்போ ராமபிரான் அந்த இடத்துல, அந்த நகர்நீங்கும் படத்தில் நீர் உள எனின் உள மீனும் நீளமும், அந்த அந்த வரியினுடைய அர்த்தத்தை அழகா கவிஞர் கண்ணதாசன் இந்த இடத்துல பயன்படுத்தியிருப்பார். இந்த பாடலை இன்னொரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, கவிஞர் கண்ணதாசன் பாடலை எழுதிட்டு MSC கிட்ட கொடுக்கிறாரு. அப்போ MSC கேட்கிறார், இந்த பாடல்ல கொஞ்சம் போங்கடா வாங்கடான்னு வருது, கொஞ்சம் வார்த்தைகள் கடினமா இருக்கே, மென்மையா மாத்திக்கலாமா, வாங்க போங்க அப்படின்னு மாத்திக்கலாமா அப்படின்னு MSC அவருக்கு உரிமையோட கண்ணதாசன் கேட்கிறார். இப்ப கவிஞர் கண்ணதாசன் விளையாட்டா சொல்றாரு. அதை கூட MSCயை பார்த்து சொல்றாரு, விஜயவாடா என்ற நகரத்தை கூட நீங்க விஜயவாங்க அப்படின்னு சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு மென்மையானவங்க நீங்க அப்படின்னு ஒரு சொல்லிட்டு கவிஞர் கண்ணதாசன் மீண்டும் சொல்கிறார், அந்த வார்த்தை அப்படியே இருக்கட்டும், விட்டுடுங்க அப்படின்ட்டு. அப்படி வந்த பாடல் தான் இது. யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பெண்ணே வாங்கடா வாங்க அப்படின்னு அந்த பாடல் முடியும். எனவே கவிஞர் கண்ணதாசனும் கவிச்சக்கரவர்த்தி கம்பனும் இந்த பாடல்கள் எங்கே அழகாக நமக்கு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இலக்கிய நயம், அது மட்டுமல்ல இந்த பாடலை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பதில் கவிஞர் கண்ணதாசனை வரிகள் என்று நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது தமிழ் எவ்வளவு அழகானது என்று நமக்கு நன்றாக புரியும். மீண்டும் சந்திப்போம்.